வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் எப்படி சிம்பிளாக லோகோ க்ரியேட் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். யூடியூப்பில் லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து பிக்சல் ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன். பிக்சல் ஆப்பு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணி இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட் பேஜ். அதில் டெக்ஸ்ட் இருக்கும், டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரவுண்ட் ஷேப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒபாசிட்டின்னு ஒன்று இருக்கும், அதை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிட்டு மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ஸ்ட்ரோக் வித்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை 50 வச்சுக்கோங்க. 50 ராட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ வச்சுக்கோங்க. வச்சு டிக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சர்க்கிளுக்குள்ளே ஃபாண்ட் ரைட் பண்ணணும். நம்ம சேனலுக்கு என்ன பேர் வைக்கிறோமோ அதை ரைட் பண்ணிக்கலாம். எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணி உங்களுக்கு என்ன உங்கள் சேனலுக்கு பேர் வைக்கலோ அதை ரைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து விஜி டெக்குன்னு இப்போதைக்கு வைக்கிறேன். நீங்கள் உங்கள் சேனலுக்கு என்ன பேர் வைக்கணும்னு விருப்பறீங்களோ அதை வச்சுக்கோங்க. அவ்வளோதான். டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு வந்துடுங்க. கார்னரில் வந்துடும், அது வந்து சென்டர் பண்ணணும். கீழே ரிலேட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு எடிட்டிங்கில் போய் ரிலேட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பண்ணிவிட்டு சென்டராக கொண்டு வாங்க. சென்டராக வந்தோன்னா சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்தளவுக்கு ஓரளவு பெருசாக வச்சுக்கோங்க சைஸ், அப்போ தான் நல்லாயிருக்குங்க. அவ்வளோதான். நம்ம டெக்ஸ்ட் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றணும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்டு பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க. இதிலே ஃப்ரீ ஃபாண்ட்ஸு கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் உள்ள ஃபாண்டு கூட வச்சுக்கலாம், இல்லாட்டா நீங்கள் வெப்சைட்டில் ஃப்ரீ ஃபாண்ட்ஸ் கூட இருக்கா, டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். நான் இதை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அது மாதிரி ஃபாண்டை சென்டராக நல்லா செலக்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு கார்னரில் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்கொயர் ஷேப்பில். அதை செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜி பண்ணணும். அது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து மெர்ஜி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெண்டும் மெர்ஜி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஃபாண்டோடையும் சர்க்கிளோடையும் பேக்ரவுண்டை மாற்றணும். அதுக்கு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டெக்ஸ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உள்ளே நீங்கள் கேலரியில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க பேக்ரவுண்டை எடுத்துக்கோங்க. நான் இந்த இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதையே கூட வச்சுக்கலாம், இல்லாட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து கீழே எனேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கேல்னு ஒன்று இருக்கும், அது உங்களுக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்குங்க. எப்போயுமே நீங்கள் எல்லாமே பண்ணிங்கன்னா டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், அது செலக்ட் ஆகிரும். நெக்ஸ்ட் வந்து இதோட பேக்ரவுண்ட் மாற்றினேன். மறுபடியும் கேலரி போங்க. கேலரி போய்ட்டு பேக்ரவுண்ட் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட லிங்க்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாக இதை ஃபுல் ஃப்ரேமுக்கு ஆக்கணும். ஃபுல் ஃப்ரேமுக்கு வித்து ஹைட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டூ பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கீழே ரிலேட்டிவ் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி உங்கள் லோகோ சைஸு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சிறுசாக இருந்தால் கரெக்டாக பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு லோகோ வேணுமோ அந்தளவுக்கு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். நம்ம லோகோ இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு சின்ன சின்ன இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ப்ளர்ரு, இந்த ஒபாசிட்டி, இந்த மாதிரி இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்களா உங்கள் இதுக்கு எந்த மாதிரி நீங்கள் வைக்கிறீங்களோ, என்ன மாதிரி கலர் பேக்ரவுண்டு செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தந்தாப்புல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் பண்ணணும் இல்லை, நீங்களே பார்த்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி பண்ணணும்னு. நீங்கள் அப்படியே கற்றுக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அவ்வளோதான், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஷேடோ இது பண்ணணும். ஷேடோ எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இது முடிச்சோடனே டிக் பண்ணிக்கோங்க. டிக் எடுத்துகிட்டு ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணி எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிட்டு கீழே ப்ளர் இது இருக்கும், அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இது பிளாக் கலர் பேக்ரவுண்ட்னால ஷேடோ நல்லா தெரில. இதே மித்த பேக்ரவுண்ட்னா அந்த நம்ம எழுதியிருக்க டெக்ஸ்ட்டோட ஷேடோ வந்து அப்படியே பின்னாடி தெரியும். கீழே எந்த மாதிரி வைக்கணுமோ அந்த மாதிரி தெரியும் நீட்டாக.
அவ்வளோதான், ஷேடோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி அந்த ரெண்டாவது ஆப்ஷனில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கடைசியில் இருக்கும், அதெல்லாம் பண்ணிக்கோங்க நீங்கள் வீடியோ பார்த்து. இதை பாருங்கள், 3D அனிமேஷனு. இது வந்து நம்ம இதுக்கு வந்து அவ்வளோ செட் ஆகலை இந்த இதுக்கு. ஆனால் மித்த ஃபாண்டுனால் நல்லாயிருக்கும், இந்த ஃபாண்டுக்கு சரியாக வரல. அதனால் நான் கம்மியாக வச்சுக்கிறேன் இந்த இதை 3D அனிமேஷனை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முக்கால்வாசி நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான், இப்படி தான் பிக்சல் ஆப்பில் சிம்பிளாக லோகோ க்ரியேட் பண்ணுறது. நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் எப்படி அனிமேஷன் லோகோ இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணுறதுன்னு. இப்போதைக்கு சிம்பிளாக பிகினர்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் இப்படி சிம்பிளாக லோகோ க்ரியேட் பண்ணு பார்த்துக்கிருப்பாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த மாதிரி போட்டுக்கிறேங்க. இல்லை இதோட பெஸ்ட்டான லோகோ வேணும்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் அடுத்த வீடியோ போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிச்சாச்சு. நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குவாலிட்டி எல்லாம் அல்ட்ரா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணினா உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். அவ்வளோதான். அடுத்த நாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.